ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கோவை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஹெச்டிடிபி சர்வர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிடிபி சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பேசிக் டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஹெச்டிடிபி அப்படின்றது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இப்போ நம்ம ப்ரௌசர்லேருந்து வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். டு க்ரோம் போய்க்கிறேன். கூகுள்னு போனேன் அப்படின்னா யூ கேன் சி நம்மளுக்கு வந்துட்டு நெட்வொர்க் டேப்பில் போகிறேன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஹெச்டிபி ரிக்வெஸ்ட் தான். மோஸ்ட்லி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா google.com https:/google.com சம் ரெஸ்பான்ஸ் கூகுள் கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ இது வந்துட்டு சம் ஸ்டாட்டிக் அசர்ட்ஸ். ஈவன் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஈவன் சர்ச் ரிசல்ட் கூட நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸாக வரும். யூ கேன் சி சம்வேர் இட் இஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பண்ணால் அதுவும் ஹெச்டிபி ரிக்வெஸ்ட்டாக தான் போகும், நமக்கு சம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஹெச்டிபி எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்துட்டு கெட் பண்ணுறதுக்காகவும் ஒரு டேட்டாவை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காகவும் தான். ஸோ இது வந்துட்டு ஹைப்பர்டெக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி ஹெச்டிடிபிஎஸ்னால் ஹைப்பர்டெக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்டு, இடையில வந்துட்டு எஸ்எஸ்எல் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி லேயர் ஆட் பண்ணி இருக்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசரில் பார்த்தாலும் இந்த செக்யூர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஹெச்டிடிபிக்கு மேலே தான் ஹெச்டிடிபிஎஸ் இருக்குது. பேசிக்காக இது எதுக்கு அப்படின்னா ப்ரௌசர்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு, ஈவன் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஹெச்டிடிபி யூஸ் பண்ணுவோம். மெயினாக ப்ரௌசரில் யூஸ் பண்ணுவோம், அண்ட் லைக் ஈவன் தோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்ல்டு வைட் வெப்பில் வந்துட்டு அதாவது நெட்வொர்க்கில் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் வந்துட்டு ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால். அந்த மாதிரி எஃப்டிபி இருக்குது, எஸ்எஸ்ஹெச் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோட்டோகால் தான். பட் மெயினாக நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது ஹெச்டிடிபி தான். மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது ஹெச்டிடிபி தான். அந்த ஹெச்டிடிபி சர்வரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம் கோவில். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஹெச்டிடிபி சர்வர் அப்படின்னு. இதுக்குள்ளே சேம் வே உங்களுக்கு நான் கோ மாட் டுட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கோ மாட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மாட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்டிடிபி சர்வருக்குள்ளே போய்க்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கோ மாட் இனிட் ஹெச்டிடிபி சர்வர் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறேன். ஒரு மாட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஈவன் அண்டர்ஸ்கோரும் கொடுக்கலாம், பட் நான் அண்டர்ஸ்கோர் கொடுக்கல. நான் வந்துட்டு இதை அப்படியே கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இங்கே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கோ ஹெச்டிடிபி சர்வர். ஸோ நம்ம ஹெச்டிடிபி சர்வர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். கோ கெட் net/http. ஐ டோன்ட் திங்க் இது, சாரி கைஸ், நான் வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ கோ கெட், அதாவது ஹெச்டிடிபி வந்துட்டு இன்பில்ட் பேக்கேஜ், ஐ திங்க் main.go ஃபங்க் மெயின் பேக்கேஜ் மெயின் ஹெச்டிடிபின்னு போட்டிங்க அப்படின்னா யூ கேன் சி நெட் ஹெச்டிடிபி நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ பிகாஸ் நெட் ஹெச்டிடிபி வந்துட்டு டிஃபால்ட் பேக்கேஜ், அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நம்ம மக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் நம்ம கோ கெட் gorilla mux github.com/gorilla/mux நம்ம மக்ஸ் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணோம். பட் இங்கே அந்த கேஸ் கிடையாது, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாவது இன்னொரு லைப்ரரியும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் மல்டிபிள் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு என்கோடிங் ஜேசன். ஸோ இதுவுமே டிஃபால்ட் லைப்ரரி, எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகே, டைப் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டைப் மெசேஜ் ஸ்ட்ரக்ட் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஜேசன் டெக்ஸ்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், அது வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்டிலர் ஃபங்க்ஷன் ஹேண்ட்லர். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு http.response.writer ரெஸ்பான்ஸ் ரைட்டர். ஓகே, ரெஸ்பான்ஸ் ரைட்டரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எடுத்துக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஆர் ஸ்டார், அதாவது பாயிண்டர். ஸோ பாயிண்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாயிண்டரை அடுத்த பேராமீட்டரை எடுத்துக்கும். ரிக்வெஸ்ட். ஸோ ஹேண்டிலர் கிடச்சாச்சு. ஸோ மெசேஜ் ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன் மெசேஜ். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணுறேன் நான். டெக்ஸ்ட் வந்துட்டு ஹலோ கோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மெசேஜ் வந்துட்டு நான் வந்துட்டு ரைட் பண்ணணும். json.new encoder w எங்கே என்கோட் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸில் என்கோட் பண்ணணும். என்கோட் ரெண்டு பிரேஸ் போட்டேன். என்கோட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி w பாஸ் பண்ணதுக்கப்புறம் டாட் நியூ என்கோடர் டாட்
டாட் என்கோட் மெசேஜ். எதை என்கோட் பண்ணணும்? மெசேஜ் என்கோட் பண்ணணும். ஸோ இதுதான் ஹேண்டிலர் ஃபங்க்ஷன். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஹலோ கோன்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ரெஸ்பான்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ மெயின் டாட் கோக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் http டாட் ஹேண்டில் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஹேண்டில் ஃபங்க்ஷன் ஸ்லாஷில் ஹேண்ட்லரை பாஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு http டாட் லிசன் சர்வ் கோலன் 8000 போட்டுக்கலாம். 8000 போர்ட்டில் ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTTP சர்வர் 8000 போர்ட்டில் லிசன் பண்ணுறோம். அதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம போட்டிருக்கோம், ஸ்லாஷ், அதாவது ரூட் ரவுட்டில். அதில் ஹேண்ட்லர் பாஸ் பண்ணியிருக்கோம், ஹலோ கோ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாமா? கோ ரன் மெயின் டாட் கோ. ஸோ அளவு கேட்குது, நான் கொடுக்குறேன் ஃபயர்வால் ஆக்சஸ்க்காக. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கன்சோல் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8000 கொடுத்தேன் அப்படின்னா கேன் சி டெக்ஸ்ட் ஹலோ கோ நம்மளுக்கு வந்துட்டு ஜேஸானா வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு பண்ண தேவையில்லை. பிகாஸ் வந்துட்டு நோட் ஜேஎஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஜேசனை சப்போர்ட் பண்ணோம். ஈவன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஜேசன் எஸ்ஜேஎஸ் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக இருக்கும். பட் கோலிங் அப்படி பண்ண முடியாது. ஜேசனை வந்துட்டு நம்ம என்கோட் பண்ணணும். பிகாஸ் இது ஜேசன் கிடையாது, ஸ்ட்ரக்ட். இதிலிருந்து நம்ம என்கோட் பண்ணாதான் ஜேசன் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் இன்னொரு ஹேண்டிலர் கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் API ஸ்லாஷ் யூசர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரவுட்ஸை வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் மக்ஸ் ரவுட்டர். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே அதை முந்தின வீடியோஸில் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். யூசர் ஹேண்டிலர் சும்மா நான் ஒரு பேசிக்காக தான் க்ரியேட் பண்ணுறேன், நான் எதுவும் பெருசாக பண்ணல. பட் உங்களுக்கு ஜஸ்ட் HTTP சர்வரோட ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். மெசேஜ் யூசர் ரவுட். ஓகே, யூசர் ரவுட் யூசர் ஹேண்டிலர். ஸோ இப்போ நான் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏர்ன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நான் ஏர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் ஈவன் இஃப் யூ கியூரியஸ், நம்ம ஆட்டோ ரீஸ்டார்ட்டுமே கோவில் பண்ண முடியும். API ஸ்லாஷ் யூசர். சி யூசர் ரவுட். ஐ திங்க் ஏர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏர் இனிட். லெட்ஸ் செக் வெதர் இட் இஸ் இன்ஸ்டால்ட் ஆர் நாட். ஓ சாரி, ஏர். ஓகே, ஏர் ஐ திங்க் ரன்னிங் நவ். ஸோ இப்போ ஐ திங்க் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். யூ கேன் சி ஆட்டோ ரீஸ்டார்ட்டுமே பண்ணலாம். ஈவன் நான் இன்னொரு ஹேண்டிலர் போட்டேன் அப்படின்னா யூசர் ஸ்லாஷ் API ஸ்லாஷ் யூசர் 2ன்னு ஒரு ரவுட் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகும். யூசர் 2 கேன் சி சேம் ரவுட் உங்களுக்கு வரதை பார்க்கலாம். ஈவன் அகெயின் யூசர் போட்டேன் அப்படின்னா யூ கேன் சி. ஸோ ஓகே, ஸோ தான் HTTP சர்வர் நீங்கள் என்ன டேட்டா வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஈவன் இப்படி தான் ஒரு API கிரியேட் பண்ணப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் API ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை போஸ்ட் ரவுட்டாக மாற்றி நம்ம டேட்டாவை ரிக்வெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவோம். அதை எடுத்து ரெஸ்பான்ஸில் ரைட் பண்ணுவோம், டேட்டா பேஸில் ரைட் பண்ணுவோம். அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நம்ம திருப்பி சென்ட் பண்ணுவோம், யூசர் கிரியேட்டட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் கிரியேட்டட் அப்படின்னு. ஸோ இதுதான் HTTP server in Go, a simple HTTP server in Go. Yes guys, that's it for this video. See you. Bye bye.